கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈசிய கொருக்குப்பேட்டை திருச்சபையில் கடந்த 3 ஆண்டுகளில் கர்த்தரால் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களை குறித்ததான அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். திருச்சபையின் மாடியில் ரூபாய் 40,000 செலவில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் செய்யப்பட்டது. திருச்சபையில் உள்ள பழைய ஜன்னல் கண்ணாடிகள் மாற்றப்பட்டு ரூபாய் 40,000 செலவில் புதிய UPVC விண்டோஸ் பொருத்தப்பட்டது. திருச்சபையில் ரூபாய் 30,000 செலவில் புதிய லைட் செட்டப், வைஃபை செட்டப், CCTV கேமரா பொருத்தப்பட்டது. போதகர் இல்லத்தில் உள்ள சமையலறை ரூபாய் 10,000 செலவில் சீரமைக்கப்பட்டது. திருச்சபையில் 30 செட் சீரியல் லைட்களும் 5 டேபிள் ஃபேன்களும் ஸ்லிப்பர் ஸ்டாண்டும் வாஷ் பேஷனும் ரூபாய் 20,000 செலவில் பொருத்தப்பட்டது. திருச்சபைக்கு புதிய ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று ரூபாய் 20,000 செலவில் வாங்கப்பட்டது. திருச்சபையில் அடிக்கடி மின் கசிவு ஏற்பட்டதால் ஒயர்களும் மீட்டர் பாக்ஸும் ரூபாய் 12,000 செலவில் சீரமைக்கப்பட்டது. திருச்சபையில் உள்ள பலிபீடம் ரூபாய் 20,000 செலவில் விரிவாக்கப்பட்டது. திருச்சபையில் உள்ள பலிபீடத்திலும் சபை மக்கள் உட்காரும் இடத்திலும் படிக்கட்டிலும் புதிய டைல்ஸ் ரூபாய் 50,000 செலவில் பதிக்கப்பட்டது. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. பலிபீடத்திற்கு SS கிரில்ஸும் மற்றும் மிரர் கிளாஸும் ரூபாய் 20,000 செலவில் பொருத்தப்பட்டது. திருச்சபையில் புதிதாக கொயர் செட்டப் செய்யப்பட்டு அதில் பங்கேற்கும் பிள்ளைகளுக்கு கொயர் ட்ரெஸ் வழங்கப்பட்டது. திருச்சபையில் உள்ள ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக புதிய டிவி ஒன்று வாங்கப்பட்டது. திருச்சபை மாடியில் உள்ள பழைய ஆர்ச் பழுதாகி விரிசல் அடைந்ததால் ரூபாய் 60,000 செலவில் மாடியில் புதிய ஆர்ச் ஒன்று கட்டி அதன் மேல் புதிய 4 ஃபீட் டபுள் சைட் LED கிராஸ் பொருத்தப்பட்டது. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் இழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனே சரின் அருகில், ஆத்துமனே சரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன்.
ரூபாய் 1,20,000 செலவில் திருச்சபையின் மாடியில் மெட்டல் ரூஃபிங் ஷெட் அமைக்கப்பட்டது. ரூபாய் 5,000 செலவில் புதிய வாட்டர் டேங்க் பொருத்தப்பட்டது. ரூபாய் 35,000 செலவில் திருச்சபையின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் நடைபெற்றது. இந்த செலவில் ஒரு பங்கை திருச்சபையில் இருக்கும் பெண்கள் ஐக்கியத்தினர் பொறுப்பெடுத்து கொண்டது மகிழ்ச்சியை அளிக்கிறது. திருச்சபையில் புதிதாக பைபிள் ஸ்டாண்ட் செய்யப்பட்டது. திருச்சபையின் பெயர் பதித்த LED லைட்டிங் நேம் போர்டு ரூபாய் 40,000 செலவில் பொருத்தப்பட்டது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் பாலகனாய் ஜெனித்த அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. திருச்சபையில் உள்ள பொருட்கள் ஆங்கங்கே வைக்கப்பட்டிருப்பதால் புதிதாக திருச்சபையில் பொருட்களை வைப்பதற்காக 2 ஸ்லாப்ஸ்கள் கட்டப்பட்டது. இவைகளே கடந்த 3 ஆண்டுகளில் நமது திருச்சபையில் நடந்த பெரிய மாற்றங்கள். பொறுமையுடன் கேட்டதற்கு நன்றி. தொடர்ந்து நம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமீன்.